சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். வழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன். ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங், லோயிங், டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கிறேன். ஏன் சோகமா இருக்கு? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். ஓ, அப்ப சந்தோஷமா இருக்கு அப்படிதானே? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்ப இனிமே யாராச்சும் ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கர்மம் என் மூஞ்சியா அப்படிதான் சொல்லிட்டு போயிடுவேன். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. இல்ல, எனக்கு கிடைச்சிருக்கு. என்னது? கஷ்டம்தான். நான் 3 கேள்வி கேட்பேன், ஆன்சர் பண்ணா 500 ரூபா. இந்த வீட்டோட மருமக யாரு? நான் தான். இந்த வீட்ல அதிக அழகு யாரு? நான் தான். நேத்து என் பேண்ட்ல இருந்து 500 ரூபா திருடினது யாரு? நான் தான். மாட்னியா? என்னம்மா படிக்கிறியா? ஆமா சித்தப்பா. நல்லா படிமா. உங்க குடும்பத்தையே நீ தான் தூக்கி நிறுத்தணும். எங்க சித்தப்பா? நடு தெருவுலவா? இன்னைக்கு காலையில ஒருத்தவங்களை பார்த்தேன். அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. அடுத்த ஜென்மத்திலயாச்சும் இப்படி அழகா கியூட்டா பிறக்கணும்னு நினைச்சேன். அப்புறம்தான் புரிஞ்சுது நான் பார்த்தது கண்ணாடின்னு. ஏங்க, இந்த பக்குவம் சொல்றாங்களே, இந்த பக்குவம்னா என்னங்க? நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு டயர்டாக வருவோம்ல, வந்தவனுக்கு டீ வேணுமா காபி வேணுமான்னு கூட கேட்காம, ஏங்க உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு நீ சொல்லுவ பத்தியா, எனக்கு வரும் பாரு கோவம். அப்படியே தூக்கி போட்டு உன்னை மிதிக்கணும்னு தோணும். நான் மிதிக்க நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு 1 மாதம் போவ, நம்ம பிள்ளைங்க தவிச்சு போக. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக உக்காந்துருப்பேன் பத்தியா. இதுக்கு பேர் தான் பக்குவம். ஐ லவ் யூ. நானும் தாங்க. உங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நான் சண்டை போடுவேங்க. ஆனா நீ எப்போத்தாலும் என் கூட மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்க. என் உலகமே நீங்க தாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும். காலையில ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு. உன் பேர் என்னன்னு கேட்டா அனுப்புறியான்னு சொல்லிச்சு. என்னதான் அனுப்புன்னு கேட்டா பிளாக் பண்ணிடுச்சு. என்னவா இருக்கும்? இதுக்குதான் காலையா அந்த உடனே போன் எடுத்து. பெட்ரோல்ல ஓடுது, காரு டீசல்ல ஓடுது, டிவி கரண்ட்ல ஓடுது. ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் கடன்லயே ஓடுது. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவன் தாண்டா அதை பத்தி கவலைப்படணும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை தாண்டா. உன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாரு உங்க அப்பா. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பா எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா, உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, கல் நெக்லஸ். பொண்ணு மாப்பிள்ள 2 முகரைய திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தா அது அரேஞ்ச் மேரேஜ். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் நல்லா இருக்கு, அந்த சேலை உனக்கு சூப்பரா இருக்கு, ஐயோ அப்படின்னு 2 பேசிக்கிட்டு வந்த சொந்தக்காரங்க எல்லாம் முகர கட்டைய பாரு, மூஞ்சி கட்டைய பாரு, இதுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா, இதுக்கெல்லாம் ஒரு கேடான்னு கேட்டா அது லவ் மேரேஜ். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடிலாம் நம்ம கூட பேசுறதுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம கூட பேசாம இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்றாங்க போல. ஏன் குடிச்சு காசை வேஸ்ட் பண்றீங்க? நீ மட்டும் பியூட்டி பார்லர் போய் பணத்தை வேஸ்ட் ஆக்கலாமா? நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியணும் தானே பியூட்டி பார்லர் போறேன். நான் மட்டும் என்ன, நீ என் கண்ணுக்கு அழகா தெரியணும் தானே குடிச்சிட்டே வர்றேன்.